வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்போதும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலையைத்தான் நாம் பார்வையிட வந்திருக்கிறோம் நண்பர்களே. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மேலூர்ல இருந்து வஞ்சிப்பட்டி ஒரு கிராமம் இருக்குது. அங்க வந்தீங்கன்னா இந்த மலையை நீங்க பார்க்கலாம். இந்த மலைக்கு பேரு கோட்டை மலை என்று சொல்றாங்க. இந்த மலைக்கு அடிவாரத்துல ஒரு வற்றாத வரலாற்று சிறப்புமிக்க சுனை இருக்கு நண்பர்களே. இதை கொஞ்சம் பாருங்க. இந்த சுனையோட மகிமை என்னன்னா, எப்போதும் வற்றாதான் சுவையான குடிநீர். இதை எல்லாரும் இந்த கிராமத்து மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இந்த மலைக்கு அடியில் இருக்கிற இந்த குளத்துல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தங்கத்தேர் இருந்ததாகவும் இந்த ஊர் மக்களுடைய வரலாறு. இது நிஜமா பொய்யா என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஆணித்தரமா சொல்றாங்க. பட் ஆராய்ச்சிக்கான எந்த முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை நண்பர்களே. இந்த மலையிலிருந்து நாம இந்த பகுதியிலிருந்து நாம் மேல் நோக்கி செல்ல போறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குடைவரையும் ஒரு வற்றாத சுனையும் அங்கேயும் இருக்கிறதா. அதை நாம பார்க்க போறோம். இதற்கு மேல ஒரு கோட்டை இருக்குதான். அந்த கோட்டையும் அது என்னங்கிறது வரலாறுங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து நாம் பயணிக்கலாம். சரியான வெயில் நண்பர்களே, நல்ல சுடுபாறையாத்தான் இருக்குது. இதுல ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய கேமராமேனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த குளத்தை பாருங்க, அழகா இருக்குது. இதுல இருந்து நம்ம அப்படியே மேலே நோக்கி நம்ம போறோம். பாருங்க, இடத்துக்கு போறோம் நண்பர்களே. இப்ப நம்ம மேல்தளத்துக்கு வந்து விட்டோம். இந்த பகுதிக்குள்ளதான் அந்த மரம் இருக்கிறதா, அந்த பகுதிக்கு தான் உள்ள போறோம் நம்ம. இப்ப இதுக்குள்ளதான் அந்த குடைவரை. இங்கேயும் ஒரு சுவையான ஒரு குடிநீர் சுனை இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதையும் போய் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இதற்கு மேலே ஒரு கோட்டையும் இருக்குது, வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை. அதையும் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த மலையோடைய மேல் தளத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க ஏறி போகணும். அதுக்கப்புறம் ஒரு சங்கிலி கிடக்கு பாத்தீங்களா. இந்த செயின், இந்த சங்கிலியை பிடிச்சுதான் நம்ம மேலே ஏறி அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் போல் இருக்கிறது நண்பர்களே. தொடர்ந்து இப்ப நம்ம அந்த குடவரையை பார்த்து விட்டு அதற்கு அப்புறம் நம்ம இதை மேலே செல்ல முடியுமா என்ற சூழ்நிலையை பார்க்கலாம் நம்ம. ஏன்னா பாருங்க, அந்த செயின் பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை போய் அங்க போய் அதை பிடிச்சு மேலே ஏறி போகும்படியா இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். இதை இறங்கி உள்ள போய் பார்க்கலாம் நம்ம. நண்பர்களே, இப்ப அந்த மலையோட பக்கவாட்டு பகுதியில் இருக்கிற அந்த குகைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கேயும் ஒரு குடைவரை இருக்குது. இந்த குடைவரைக்கு பக்கத்திலேயே அந்த சித்தர்கள் சொல்லக்கூடியவர்கள் தவம் புரிந்ததான இடம் இந்த இடம். இந்த பகுதி ஃபுல்லாவே ஒரு சமதளமா தான் காணப்படுகிறது நண்பர்களே. பாருங்க, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம் முழுசும். நல்ல ஒரு சோலை காடு மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு சுனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுனையும் பார்க்கலாம். மிக பெரிய குன்றுங்க இது. ரொம்பவே அழகா இருக்குது இந்த இடம். பாருங்க, இதுதான் அந்த மேல் தளத்தில் உள்ள சுனை. இந்த சுனை நல்ல அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தா கொஞ்சம் கருப்பா இருக்குது. வற்றிய நிலையில் தான் காணப்படுகிறது நண்பர்களே இந்த சுனையும். இங்கே மேலே வரும்போது இந்த சுனையில் உள்ள நீரைத்தான் இந்த ஊர் மக்கள் பருகிறதாகவும் சொல்றாங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கை சூழல், அருமையான ஒரு வழித்தடம், நல்ல ஒரு சமதளமான பகுதியாகத்தான் இந்த பகுதி முழுவதும் இருக்கிறது நண்பர்களே. இந்த மலையின் பக்கவாட்டு பகுதியை நோக்கி நாங்கள் செல்கிறோம். எப்படியாவது மேலே ஏறலாம் என்று.
ஆனா இந்த பக்கம் இப்ப காற்று சுழல் மிக கொடூரமாக அடிக்குது நண்பர்களே. அந்த சங்கிலியை பிடித்து எங்களால முயற்சிக்க முடியவில்லை. அதனால பக்கவாட்டிலேயே சைடுல ஏறலான்னு பார்த்தோம்னா காற்று பயங்கரமாகத்தான் அடிக்கிறது. எங்களால் அந்த இடத்துல நிக்க கூட முடியவில்லை, அந்த அளவுக்கு காத்து. நீங்களே பாருங்க மரம் எப்படி அசந்து கொண்டிருக்குதுன்னு பாருங்க. இதற்கு எதிராக தெரிகிறத இந்த மலை தான் ஒரு நாகப்பாம்பு வடிவில் இருக்கிறதான இந்த மலையும், சாரப்பாம்பில் இருக்கிறதாக சொல்லக்கூடிய மலையும் அந்த எதிர்பகுதியில் இருக்கு. இதற்கு மேல எப்படியாவது ஏறி சென்று விடலாம் தான் பார்த்தோம். ஆனா காத்து எங்களை அந்த இடத்துல நிக்க கூட முடியாத அளவுக்கு காத்து. தொடர்ந்து நாங்க முன்பக்கமாக இறங்கி விட்டோம் நண்பர்களே. அந்த அடிவாரத்தின் வடக்கு புறம் வந்தால் ஒரு முனிவர் தவம் முறிந்து ஜீவ சமாதியாக அடைந்ததான ஒரு இடத்தை நாம் பார்க்க போறோம். இப்ப அந்த இடத்துக்கு தான் நாங்க முன்னேறி கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. இதுதான் அந்த வாசல், குகையின் வாசல். அந்த முனிவர் தவம் சொல்லுகிறதான இந்த மலை குகையின் அடிவாரம். நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய இடம். இந்த முனிவருடைய குகையை பாருங்க, ரொம்பவே ஆச்சரியம் மிக்கத்தக்கதாக இருக்கிறது நண்பர்களே. இதனுடைய அடித்தளம் பாருங்க எவ்வளவு ஆழமா இருக்குன்னு. இதுதான் இந்த அடித்தளம். இது ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேடையின் படிக்கட்டுகளும் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஸ்தலத்துக்கு மேலே தான் ஒரு படுக்கையும் இருக்கிறது. இதுதான் இந்த மலையின் குகை தோற்றம். அந்த முனிவர் இந்த இடத்துல இருந்துதான் ஏதோ ஒரு பகுதியில் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் சொல்லுகிறார்கள். இதுவரை அந்த முனிவரை பற்றிய எந்தவித தகவல்கள், அவர் எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பதும் தெரியவில்லை. இதற்கு அருகிலேயும் ஒரு சின்ன குகை இருக்கிறது. வாங்க நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த பகுதியிலேயும் அந்த முனிவர் தவம் செய்ததாக சொல்லப்படுகிற இந்த இடம், இதுவும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்தது நண்பர்களே. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஓவியம் தான் அந்த முனிவருடைய ஓவியம் என்று சொல்லுகிறார்கள். அதன் வாசல் பகுதியிலேயே இது இருக்குது நண்பர்களே. இவருடைய பெயர் தான் உள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. பசுராமதேவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு முனிவர். அவர் மூலிகைக்காக, மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த மூலிகை உரலும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, அற்புதமிக்க இந்த மலை கோட்டையை நாம் பார்த்து விட்டோம். இந்த கோட்டையின் வாசல் அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய குளியல் குளம் இருக்கிறது. இந்த ஊர் மக்கள் சிறப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க. இது வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடம் நண்பர்களே. இதுவும் நீங்கள் பார்வையிடலாம். நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்.